பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க. பட்ஜெட் தொடர்பான விறுவிறுப்பான தகவல்களோட பட்ஜெட் தொடர் நேரலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட்ஜெட் தொடர்ந்தும் அதனை பின்னுள்ள தகவல்கள் குறித்தும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் வந்திருக்கிறார், முதலமைச்சர் வந்திருக்கிறார், நிதியமைச்சர் வந்துவிட்டார், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்துவிட்டார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓரளவுக்கு வந்துவிட்டதாக தெரிகிறது. மிக முக்கியமான ஒரு பட்ஜெட், தாவேக அரசோட முதல் பட்ஜெட் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்டின் மீதான எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு. கடந்த அரை நூற்றாண்டுகளாக நடந்த திராவிட கட்சிகளோட ஆட்சிகள்ல இருந்து மாறுபட்டு இந்த பட்ஜெட் எப்படி இருக்க போகிறது, அதே வழியை இந்த பட்ஜெட்டும் பின்பற்ற போகிறதா அப்படிங்கிற கேள்விகள் எழுது. ஒரு புதிய நிதியமைச்சர் மரிய வில்சன் இன்னைக்கு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போகிறார். அவரின் மீது அனைத்து எதிர்பார்ப்புகளும் குவிந்திருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதற்கு முக்கியமாக அதிமுக்கியமாக முதலமைச்சர் விஜய் அரசின் முதல் பட்ஜெட் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். முதலமைச்சர் சட்டப்பேரவைக்கு வந்த காட்சிகளை பார்க்கிறோம். இங்க முக்கியமானது, இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய பொருளாதார என்ஜினா தமிழ்நாடு இருக்கு. நாட்டோட இரண்டாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட ஒரு மாநிலத்தோட பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். கடந்த 2 நிதியாண்டுகளாக இரட்டை வளர்ச்சியை தமிழ்நாடு பதிவு செஞ்சிருக்கு. தேசிய சராசரியை விடவும் அதிகமா வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கு. தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது 3.62 லட்சம் கோடி அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த பட்ஜெட்ல மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. தொழில் முதலீடு, சலுகைகள், பள்ளி கல்வி, வேலைவாய்ப்பு, மகளிர் அறிவிப்புகள், பயிர்க்கடன் தள்ளுபடி, அதுக்கு முக்கியமா நலத்திட்ட அறிவிப்புகள், தாவேக அரசோட வாக்குறுதிகளை எவ்வாறு நிறைவேற்ற போறாங்க அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே கடந்த சில மாதங்களா பட்ஜெட் தொடர்பான தொடர் ஆய்வு கூட்டங்களையும் முதலமைச்சர் ஈடுபட்டு வந்தார். பல்வேறு துறைகள் சார்ந்த ஆய்வு கூட்டங்கள் நடந்தது. அமைச்சர்கள் ஆய்வு பண்ணாங்க. வெற்றி தமிழகம் அப்படிங்கிற டேக்லைன்ல திட்டங்களை அறிவிக்க போறதா தகவல் தெரிகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார்கிட்ட கேட்டுப்படலாம். சுரேஷ்குமார், தற்போது சட்டமன்ற காட்சிகள் என்ன, அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன? சுரேஷ்குமார். விக்னேஷ், தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை வளாகம் என்பது பரபரப்பாக காணப்படக்கூடிய இடமாக இருக்கிறது. சரியாக 10 மணி அளவில் சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கையை, அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து முதல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறது. இது ஒரு திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கையாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு முக்கியமான நிதிநிலை அறிக்கை. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை வளாகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட நமது ஒளிப்பதிவு ஜோஷா கடக்கூடிய காட்சிகளில் தெரியும். தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர், கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அதே போல திமுக, அதிமுக, மேலும் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற வளாகத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். சரியாக 10 மணி அளவில் நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறார். ஆகவே இந்த சட்டப்பேரவை வளாகம் என்பது பரபரப்பாக காணப்படுகிறது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார். அக்கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இதே போன்று அமைச்சர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்கள், இந்த அரசினுடைய அமைச்சர்கள் எல்லாம் சட்டமன்ற இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இன்று சட்டமன்றத்தில் 10 மணிக்கு நிதிநிலை அறிக்கை வாசிக்கப்பட இருக்கிறது. குறிப்பான பார்த்தோம் கடந்த ஜூன் மாதம் ஆளுநர் உரையோடு இந்த அரசனுடைய ஆளுநர் உரை என்பது தொடங்கியிருந்தது. அதன் பிறகாக ஒரு 4 நாட்களுக்கு சட்டமன்றம் கூடியிருந்தது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்தெல்லாம் பேசியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கலாகிறது. ஆகவே பரபரப்பாக காணப்படுகிறது சட்டமன்ற வளாகம். அடுத்தடுத்து இந்த என்னென்ன அறிவிப்புகள் இருக்கும் என்பதுதான் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. சுமார் 4.5 லட்சம் முதல் 5 லட்சம் கோடி அளவிற்கு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த அரசு பட்ஜெட்டில் ஏற்கனவே பெரிய அளவில் கடன் இருப்பதாகவும் ஒரு தகவல்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். ஆகவே அந்த கடன் அளவை குறைப்பதற்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா? அதே வேளையில் மீண்டும்
இந்த நிதிநிலை அறிக்கையில் நிதி பற்றாக்குறை என்பது இருக்குமா போன்ற பல்வேறு விவரங்களும் ஒரு கேள்வி, அதாவது இது போன்ற நிபுணர்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுவது குறித்தான அறிவிப்புகள் இருக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. குறிப்பாக மகளிருக்கு உதவித்தொகை என்பது அதிகரித்து வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. வேலையில்லா பட்டதாரிகளுக்கான அந்த உதவித்தொகை என்பது 4000 உயர்த்தி வழங்கப்படுமா? அது மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு நாளைய தினம் விவசாயிகளுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், அதே போல சிலிண்டர்கள் குறித்த மானியம் தொடர்பாக ஏதாவது அறிவிப்புகள் இருக்குமா போன்ற பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு இந்த பட்ஜெட்டை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் பொருளாதார நிபுணர்களும் நாட்டுடைய வளர்ச்சியில் தமிழகத்தினுடைய பங்கு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆகவே பொருளாதார நிபுணர்களும் தமிழக சட்டமன்றத்தினுடைய இந்த நிதிநிலை அறிக்கையை உற்று நோக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வேளையில் தான் தமிழக சட்டமன்ற நிச்சயமா சுரேஷ், நம்ம தொடர்ந்து பேசலாம். மணி 9:58. முதலமைச்சர் அவைக்கு வந்துவிட்டார். அனைவரும் அவைக்கு வந்துவிட்டதாக தெரிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் சட்டமன்றம் தொடங்க இருக்கிறது. பட்ஜெட் உரையை நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்ய இருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். சட்டமன்ற காட்சிகளை நாம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட்ஜெட் தாக்கலுக்காக கூடியிருக்கிறது சட்டமன்றம். நிதியமைச்சர் மரிய வில்சன் இன்னும் சற்று நேரத்துல பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். முதலமைச்சர் தற்போது அவைக்கு வந்திருக்கிறார். காட்சிகளை பார்க்கிறோம். பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க.